இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம இப்போ வந்து தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்துக்கு போகிற வழியில் என்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த ஊரோட சுடுகாடு. சுடுகாடுனா பின்னாடி இருக்குது. இந்த முன்னாடி வந்து இருக்கிற இந்த 2 கூண்டுலேயும் வந்து குப்பையெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அந்த குப்பைக்கு வந்து நம்ம மாதம் 50 ரூபா கொடுக்கணும். மாதத்துக்கு ஒரு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பூ அழகாக இருந்துச்சுன்னு சும்மா எடுத்தேன். வாங்க இன்னும் நடந்து போய் தோட்டத்துக்கு போய்கிட்டே பேசலாம். இந்த இடத்துலலாம் வீடெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் வீடு இல்லை, தோட்டம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அடுத்து நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் எந்த வீட்டில் இருந்தேன், எப்படிலாம் இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டே நடப்போம். கேமரா ரொம்ப ஆடுது. அந்த ரோடும் அந்த மாதிரி கல்லுக்கல்லாக இருக்கா, அதனால் எனக்கு கரெக்டாக எடுக்க தெரியல. இனிமேல் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஏரியா, ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்றோடு நம்ம நல்லா அழகாக வாக்கிங் போயிட்டு வரலாம். இது வந்து யூக்கலிப்டஸ் மரம். அடுத்து வந்து இது ஒரு பெரிய எஸ்டேடு. அங்கே வந்து ஹிந்திக்காரங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லீவுன்றனால விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடச்சி அழகாக அடுக்கி வச்சுருவாங்க. இந்த வெயில் டயத்தில் நல்லா காஞ்சிக்கிறோம். மழை நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அடுக்கி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி அழகாக வெட்டி வெட்டி அடுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து விறகடுப்பு தான் பிடிக்குமோ என்னமோ தெரியல. நிறையா வீட்டில் கேஸ் அடுப்பு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி விறகு அடுக்கி வச்சுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் ஒரு வீட்டில் இருந்தோம். அங்கே வந்து கரண்ட் எதுவும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான இதில் தான் இருந்தேன். அதுபோல் கூடுதல் இல்லை. பகல்லாம் வெளியே இருப்பேன், நைட்டில் மட்டும்தான். கூடுதல் அங்கே போகிறது இல்லை. இருந்தாலும் 1-2 நாள் இருக்கையிலே கஷ்டமாக இருக்கும். காமிக்கிறேன். இப்போ இங்கே இந்த ஏரியாவிலலாம் கரண்ட் வந்துருச்சு. பக்கத்தில் இந்த ஹிந்திக்காரவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க இல்லையா. முதல்ல இப்போ அப்போல்லாம் ஆளே இல்லை. இந்த வீடு தான் நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் இருந்த வீடு, அந்த ஃபஸ்ட்டு வீடு. அந்த பக்கத்துலேயெல்லாம் வீடு இருக்குது, ஆனால் அதுலலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஆள் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாமரம், பல வருஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு தொட்டி காமிக்கிறேன். அது வந்து தோட்டத்தில் தண்ணி வேணுன்றக்காக கட்டின தொட்டி. இது என்ன காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, ஏலக்காய் வந்து பழமாக இருந்தால் இப்படி தான் உள்ள கருப்பாக இருக்கும். அதோட விதை வந்து கருப்பாக இருக்கணும். வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது பிஞ்சு. தண்ணி வேணுன்றக்காண்டி கட்டின தொட்டி. கட்ட தெரியாத ஒரு ஆளை விட்டு கட்டினனால தொட்டியோட நிலமை இப்போ இப்படி தான் இருக்குது. இது வந்து கீழே அடியில் கூடி தண்ணி நிறைக்கவும் அடியில் கூடி தொட்டி அடி பிடுங்கிருச்சு. அவங்களுக்கு அந்த ஓட்டை தெரியும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். இந்த மாதிரி செடி மரமெல்லாம் முளைச்சி போய் கிடக்கு இந்த தொட்டி. அதில் ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லையா, அதுதான் அந்த தொட்டியோட ஓட்டை. கொஞ்சம் தள்ளி வரேன், நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த லைன் நெட்டாக அப்படியே பிடுங்கிடுச்சு. அப்புறம் நீ வேறு தொட்டி, நமக்கு தண்ணி வேணுமே, வேறு தொட்டி கட்டணுன்றக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த தொட்டியை காமிக்கிறேன். அன்னைக்கு ரேட்டுக்கு அன்றைக்கி ஒரு 30,000 ரூபா நஷ்டம்தான் அந்த தொட்டி கட்டினதில். அடுத்து இது 2வது கட்டின தொட்டி. இந்த தொட்டி சூப்பர். தண்ணி எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்ப்போம். கீழேருந்து பார்த்தா தெரியாது, கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தா தான் தண்ணி எப்படி இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு. கீழே இருக்குது. சரி, ஓகே, பாய். காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.